ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெர்சி. நான் ப்ரூச்சஸ் ஒர்க்கு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கான மெட்டீரியல் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. என்னென்ன பொருட்கள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லா முத்துமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. நம்ம இதை சீக்கிரமாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஆரி ஒர்க்கும் சரி, இந்த டெய்லரிங் ஆன இது எதனால கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹஸ்பண்டை ரூபா கேட்கணும், அவங்க சம்பாதிக்கிறது நமக்கு தேவைகளுக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா இது இருக்கா நம்ம அவங்கள்ட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்காமலே இருப்பேன். அவங்க கேட்டால் என்னை அனுப்புவாங்க, ஆனாலும் எதுக்கு நம்ம கேட்டு ரூபா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு டெய்லரிங் ஓரளவுக்கு தெரியும். என்னோடய ப்ளவுஸ், சுடிதார் இதெல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுவேன். வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் ப்ராப்பராக கற்றுக்கலை. எங்கள் அக்காட்டண்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். அதனால பயந்து வெளியில் யாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு, நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம இது பண்ணுறோம், படிச்சிருக்கோம் ஆனால் பிள்ளைங்களுக்காக வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலே இருக்கோம், டெய்லரிங் தெரியும் ஆனாலும் தைரியம் இல்லாமல் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டேன். இப்போ ஓகே, நம்ம தச்சு கொடுப்போம், நம்ம தான் நமக்கு நல்லா பண்ணுறோம், இல்லை வெளியேயும் தச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தச்சு கொடுக்க தொடங்கினேன். அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் தர தொடங்கினாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வர தொடங்கின உடனே எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஆரி ஒர்க்கும் ப்ரூச்சஸ் ஒர்க்கும் கற்றுக்க தொடங்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை ரூபா கேட்கணும், எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து இந்த 2 கிளாஸ் போகாமலே இருந்தேன். இப்போ நான் ஏர்ன் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறமா சரி அவங்கள்ட்ட கேட்கல, என்னோட காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட காசில் ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்க போனேன். அப்புறம் இப்போ ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கும் என்னோட காசையே நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்காம நம்மளோட சம்பாத்தியத்தில் நம்ம இந்த கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளாஸ் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே, எதுக்குமே தைரியம் இல்லாமல் இருப்பேன். எதனால ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு சின்ன அமௌண்ட்டு சம்பாதிக்க தொடங்கும் போதே எனக்கு தனியாக ஒரு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி இருந்தது. நீங்களும் இப்படி யாராவது ஹஸ்பண்டை ரூபா கேட்கணுமே, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டை எது வாங்கி கேட்டாலுமே வாங்கி தருவாங்க. ஆனாலும் என் மனசுக்குள்ளே நம்ம எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும், நம்மளால் ஒரு ரூபாய்க்கு யூஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே நான் பெருசாக கேட்க மாட்டேன். இப்போ எனக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. எனக்கு கையிலையும் ஒரு 10 ரூபாய் காசு வரதை பார்த்து எனக்கான தேவைகள், சின்ன சின்ன விஷயங்களை நானே பூர்த்தி பண்ணுறேன். நீங்களும் இதே போல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணி அதுலேருந்து வர்ற ரூபாவை நம்மளுக்கு முடிஞ்ச தேவையான விஷயங்களை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி யாராவது இருந்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு படிப்பு தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் சின்ன சின்ன கைத்தொழில்கள் கூட நமக்கு கை கொடுக்குது. அதனால் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கைத்தொழில்களை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு வருமானத்தை அது மூலமாக எடுக்கலாம். ஓகே, பாய். உங்களை இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.